தேவனுடைய அழைப்பிற்கும் தரிசனத்திற்கும் விரோதமான சாத்தானின் தந்திரங்களை ஜெயிக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஞானம். தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அந்த நோக்கம் நிறைவேறவே பிசாசு விட மாட்டான். அதற்கு விரோதமான பல உபாய தந்திரங்களை செய்வான். அவனுடைய தந்திரங்கள் அத்தனையும் அவருடைய ஞானத்தினால் மேற்கொள்ளுவார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த தேவனுடைய திட்டம் அல்லது முக்கியமான நோக்கம் மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பின நோக்கமே பாவிகளை ரட்சிக்க. நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா அந்த நோக்கம் நிறைவேற விட மாட்டான். அதற்கு விரோதமாய் போராடுவான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மாமிசத்தில் வந்தார். ஆகவே மாமிசத்திற்கு விரோதமான போராட்டங்கள் உண்டு. அந்த போராட்டத்தை அவர் ஜெயிக்க வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 9வது அதிகாரம் 51வது வசனத்தில் இருந்து. பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். நல்லா கவனிக்க வேண்டாம். கோபம். ஆண்டவருக்கு அவன் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சமாரியாவில் இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இவங்களுக்கு கோபம் வந்து, ஆண்டவரே, எலியா செய்தது மாதிரி வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இவங்களை அழிச்சிடட்டுமா? பிசாசு யாரை கருவியாக மாற்றுகிறான்? சீஷர்களை. தேவன் அழைத்த நோக்கமே பாவிகளை ரட்சிக்க. இவங்களுக்கு இடம் கொடுக்கலன்னு அந்த சமாரியாவையே அழிச்சிரட்டும் ஆண்டவரே. நல்லா கவனிக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் என்ன பதில் சொல்லுகிறார்? வாசிப்போம். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி. நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றான். மனுஷகுமாரன் ஜீவனை அழிக்கிறதற்கு அல்லப்பா. அவனுக்கு அதே மாதிரி சமாரியாவில் அக்கினி இறங்கட்டும்னா இறங்கிடும், அழிக்கணும்னா அழிஞ்சிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அனுப்பின நோக்கம் அதில் தோத்து போயிடும். நல்லா கவனிக்க வேண்டும்.
how far we should be careful. உன்னை ஒரு அழைப்பில் அழைச்சு கொண்டு வருவார். உன்னை நோக்கி ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார். அந்த நோக்கம், அந்த தரிசனம், அந்த திட்டம் உன் வாழ்க்கையில நிறைவேற விடவே மாட்டான். போராடுகிறான். இது மாமிசத்துக்கு விரோதமான போராட்டம். மாமிசத்தை ஜெயிக்க வேண்டும். ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்களை சிந்திக்க. அதனாலதான் இயேசு சொன்னார், நீங்க என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள். ஏன் மாமிசத்துக்கு இடம் கொடுக்கிறீங்க? வாசிப்போம். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அவன் சாதாரணமா எடுத்திருப்போம். இவ்வளவு நாளும் ஏதோ சமாரியாவுக்கு போறான், எலியா செஞ்சது மாதிரி அக்கினியா இருக்கட்டுமா சொல்றான். அது இயேசு கிறிஸ்து மீது வைத்த தேவ திட்டம், தேவ தரிசனத்துக்கு விரோதமான சாத்தானுடைய தந்திரம். அது யாரை கருவியாக உபயோகப்படுத்துகிறான்? இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களையே கருவியாக்குகிறான். அதனாலதான் ஆண்டவர் அவங்களை அதட்டுகிறாரு, அவங்கள திட்டுறாரு. நீ என்ன ஆவி உள்ளவங்களை அறிய மாட்டீங்க. மனுஷகுமார் ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கு வந்தார். வாசிப்போம். அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்ப அவனுக்குள்ள இருக்கிறது கிறிஸ்துவின் ஆவி. அவனுக்கு மாமிசத்துல பேசுறாங்க. நல்லா கவனிங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, நீங்க என்ன ஆவி உள்ளவர் என்பதை அறிய மாட்டீங்க. அப்ப அவனுக்குள்ள இருக்கிறது கிறிஸ்துவின் ஆவி. அந்த கிறிஸ்துவின் ஆவி செயல்படாத அளவுக்கு மாமிசம் மேற்கொண்டு வருகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து மாமிசத்தை ஜெயிக்க வேண்டும். மாமிசத்திற்கு விரோதமான போராட்டம் செய்யின்னு சொல்லிட்டார்னா சமாரியா காலி. அநேக நேரங்கள்ல இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் அறிய மாட்டோம். இந்த சமாரியா அழிந்திருந்தா இந்த சமாரியாவை வைத்து இயேசு கிறிஸ்து தேவன் அனுப்பின நோக்க திட்டம் நிறைவேறாது. யோவான் எழுதினதான சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனம். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால், சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியது இருக்கிறது. அங்க யாக்கோபின் கிணறு இருக்கிறது. அங்க ஒரு சமாரியா ஸ்திரீ தண்ணி எடுக்க வருகிறார். 8வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது சமாரியா நாட்டால் ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால், இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால், இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் அந்த சமாரியா சந்திக்கப்படுங்கய்யா. அந்த சமாரியா சந்திக்கப்படுகிறதுக்கு தான் அந்த பொண்ணோட போய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு அவர் சொல்றாரு,
உன்னை தண்ணி கேட்டவர் என்னாருன்னு அறிந்தீனா நீ அவர்கிட்ட கேட்டிருப்ப. அவர் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுப்பாருன்னு பாரு. ஆண்டவரே எனக்கு அந்த தண்ணி வேணும், இந்த கிணத்துல வந்து நான் தண்ணி எடுக்காமல் இருக்கணும். இப்போ உன் புருஷனை கூட்டிட்டு வாங்குறாரு. 16வது வசனத்திலிருந்து இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஒரே ஒரு வெளிப்பாடு, ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் அவ வாழ்க்கையை பிக்சராக கொண்டு வந்து வச்சிட்டாரு. நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். 28வது வசனத்திலிருந்து அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்போ அவங்க வந்து இயேசுட்ட பேசுறாங்க. அதனுடைய விளைவு என்ன? 39வது வசனம், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம், அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அப்போ ஒரு சமாரியாவே ரட்சிக்க வைத்திருக்கிறாரு. அது பிதாவினுடைய சித்தம். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பின நோக்கம், அந்த திட்டம், அந்த நோக்கம் நிறைவேறாம இருக்கிறதுக்கு தான் ஆண்டவரே நாங்க எலியா செஞ்சது மாதிரி சமாரியாவை அழிச்சிடட்டோமா? அது பிசாசினுடைய சந்திரன்னு இயேசுவுக்கு தெரியும், சீசர்களுக்கு தெரியாது. அதனாலதான் அவங்களை அதட்டுறாரு. மனுஷகுமாரன் ஜீவனை அழிக்கிறதுக்கு இல்லப்பா, ரட்சிக்கிறதுக்கு வந்தார். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 16வது அதிகாரம் 21வது வசனத்தில் இருந்து, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். பிதாவினுடைய திட்டத்தை சொல்லுகிறாரு. புஸ்தக சொல்லில் எழுதியிருக்கிறதே அதை தான் சொல்றாரு. நல்ல கவனிங்க. How Satan is very trickily playing to destroy the plan or vision of God in your life. ரொம்ப தந்திரமா தேவன் உன் மீது வைத்த திட்டத்தையும் தரிசனத்தையும் சாதாரணமாக நமக்கு தெரியாது. இது பிசாசு செய்கிற தந்திரங்கிறது நமக்கு தெரியாது. அது பிசாசுங்கிறது தெரியணுங்கிறது தான் தேவ ஞானம். வாசிப்போம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவன் அவர் மீது அன்பு வைத்திருக்கிறது மாதிரி காட்டணும்னு நினைக்கிறான். அது சாத்தானுடைய திட்டங்கிறது அவனுக்கு தெரியாது. நல்ல கவனிங்க. அது பிசாசனுடைய காரியங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்த ஞானம். நல்லா கவனிக்க வேண்டும். அவர் மீது வைத்திருக்கிற திட்டம், தரிசனமே பாவிகளை ரட்சிக்கிறதற்கு தான். அந்த ரட்சிப்புக்குள்ள போகக்கு முன்னால எப்படிப்பட்ட பாடுகள் பட வேண்டுங்கிறது தான் சொல்றாரு. எந்த அளவுக்கு அவர் வேதனைகளை சகித்தார், எந்த அளவுக்கு பாடுகளை சகித்தார், அந்த பாடுகள் உமக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் சந்தோஷப்படுவார் நினைச்சிட்டான்.
ஆனா அது சாத்தானுடைய தந்திரம் தெரியாது. வாசிப்போம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். நல்ல கவனிங்க, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கலையாப்பா, மனுஷனுக்கு மாமிசம், அது மாமிசம், அது மாமிச சிந்தை. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற விடாது. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறாரு, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கவில்லை, நீ மனுஷனுக்கு ஏற்றவை சிந்திக்கிறாய். எனக்கு பின்னாக போ சாத்தானே. ஏன் சாத்தானேன்னு சொன்னாரு? அவரு பேதுருவை சொல்லல, அவனுக்குள்ள இருந்து அவருடைய திட்டத்தை, அவர் மீது தேவன் வைத்த தரிசனத்தை நீக்கும்படியான வார்த்தையை சொல்றானே, அவனை சொல்லுகிறார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், மாமிசத்தை ஜெயிக்க வேண்டும். இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார்னா மாமிசத்துக்கு விரோதமான போராட்டங்கள் அவருக்கு உண்டு. அந்த மாமிசத்துக்கு விரோதமான போராட்டங்களை ஜெயித்தாதான் பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார முடியும். பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்காரணும்னா அவர் என்ன தரிசனத்தோடு என்ன நோக்கத்தோடு பூமிக்கு அனுப்பினாரோ அது நிறைவேற்றப்பட வேண்டும். ஆண்டவர் மேல ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரா, ஒரு தரிசனம் வைத்திருக்கிறாரா, நிறைவேற்ற விட மாட்டான். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில் இயேசுவையே கொண்டு போகிறான். அடுத்தபடியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 36வது வசனத்தில் இருந்து, பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்து இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்து இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து. ஏன் பாவியான ஸ்திரீன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? அவளை வச்சுத்தான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற விட மாட்டான். அவளை அனுப்பி வைக்கிறது சாத்தான்ங்கிறது யாருக்கும் தெரியாது, இயேசுவுக்கு தெரியும். நல்லா கவனிங்க, அவன் என்ன பாவம் செஞ்சாலும் அதுல எழுதப்படல. ஒரு பாவியான ஸ்திரீன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பாவியை ரட்சிக்க தான் ஏன் வந்தாரு? அவர் மீது வைத்த திட்டம், அவர் மீது வைத்த தரிசனம் நிறைவேற விட மாட்டான். ஐயா, போஜனம் பண்ண வந்த இடத்துல ஒரு பாவியான ஸ்திரீயை அனுப்பி வைக்கிறான். அது தரிசனத்துக்கு விரோதமான போராட்டம் யாருக்காவது தெரியுமா? It's important to discern the cunningness of Satan. நல்லா கவனிக்க வேண்டும். It's very important to discern the cunningness of Satan. ஆவியை பகுத்தறிகிறதுன்னு சொல்றது வரங்கள்ல ஒன்று, அது ஞானம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கிடணும். பிசாசின் தந்திரங்களை பகுத்தறிகிறதுங்கிறதுக்கு ஞானம் வேணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. இப்ப பிசாசு ஒரு பாவியான ஸ்திரியை அனுப்பி விடுறான். வாசிப்போம். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள்.
அவரை அழைத்த பரிசேயன் அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். நல்ல கவனிங்க, சத்தமால சொல்லல, அவனுக்குள்ள சொல்லிக் கொள்ளுகிறான். இயேசு அதை கண்டுக்கிடாத மாதிரி இருந்தா எல்லார்ட்டையும் போய் பிரபலப்படுத்தும். அவர் தீர்க்கதரிசி இல்லப்பா, அவ பாவினே அவளுக்கு தெரியல அப்படிம்பாரு. நல்லா கவனிங்க ஐயா, வெரி இம்பார்ட்டன்ட். இயேசு என்ன பதில் சொன்னார் வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். நல்லா கவனிக்க வேண்டும், அது விஸ்டம். How to deal the problem, how to settle the matter. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவனை புரிய வைக்கிறதுக்கு சொல்றாரு, அழகா சொல்லி கொடுக்கிறாரு. 2 பேரும் கிளம்பிட்டுருக்கான். ஒருத்தன் 500 வெள்ளி காசு, மற்றவன் 50. 2 பேருக்கு மன்னிச்சிட்டாரு. யார் அதிகமா அன்பு செலுத்துவா? இந்த பாவியாய் வந்து நிற்கிறாளே, அதிக பாவம் செய்தவன் அர்த்தம். இந்த உபமானத்தை சொல்றாருன்னா, அதிகமான பாவத்தை செய்தவா, அவளுடைய அத்தனை பாவத்தையும் மன்னிக்கிறார். 47வது வசனத்திலிருந்து, ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் செய்த அநேக பாவங்கள், ஒரு பாவம் 2 பாவம் இல்லை, அதனாலதான் அதுல பாவின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். 50வது வசனம், அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அவரை அனுப்பின நோக்கம் அங்க நிறைவேறிச்சியா? பிதா அனுப்பின பாவியை ரட்சிக்க அனுப்பினாரு. அவருடைய பாவங்களை மன்னிக்க அனுப்பினாரு. அந்த அநேக பாவம் செய்தவா மன்னிக்கப்பட்டா. பிசாசு தோத்து போனா. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட இருந்தது போல ஜெயங்கொள்ளுகிறேன்னு சொன்னாரே. தேவனுடைய மடியில செல்ல பிள்ளையா இருந்தவர் தான் உலகத்துக்கு வந்தாரு. அப்படின்னா அவர் உலகத்தையும் ஜெயிக்க வேண்டும், உலகத்தின் அதிபதியையும் ஜெயிக்க வேண்டும். நல்ல கவனிக்க வேண்டும், அவர் உலகத்தையும் ஜெயிக்க வேண்டும், உலக அதிபதியையும் ஜெயிக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து உலகத்தின் அதிபதியை எப்படி ஜெயித்தாரு? உலகத்தை எப்படி ஜெயித்தாரு? யோவான் எழுதின சுவிசேஷம்
14வது அதிகாரம் 30வது வசனத்தின் பிற்பகுதியில், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணுமே இல்லைங்கிறாரு. அவனால ஜெயிக்க முடியாது. எப்படி அவனை ஜெயித்தான்? லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1 முதல் வாசிக்க கேட்போம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். 40 நாள் 40 days அவனை ஜெயிச்சு வரணும். தேவனால் அனுப்பப்படுறாரு. வாசிப்போம். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, அப்பொழுது பிசாசு, உலகத்தின் அதிபதி, சின்ன குட்டி பிசாசு வந்து நினைச்சிடாதீங்க, விழுந்து போனவன். அப்பொழுது பிசாசு அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். வசனத்தை வைத்து அவனை ஜெயிக்கிறாரு. அப்போன்னு சொல்றது இயேசு சொன்னார், அவருடைய சரீரத்தை அப்பமாக தான் பெற்றுக் கொடுக்கிறாங்க. அப்ப அந்த அப்போன்னு சொல்றது மாமிசத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அடுத்தபடியாக 5வது வசனத்திலிருந்து, பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். நல்லா கணிங்க, உலகத்தையே காமிக்கிறான். உலக ஆசை, பதவி ஆசை அவருக்கு போடுறான். இதெல்லாம் என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரு கண்ணால பார்க்க வைக்கிறான். கண்களினால் இச்சையை உண்டாக்க செய்ய காரியம். வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றார். இது கண்களின் இச்சையை குறிக்கிறது. அது மாமிசத்தின் இச்சை, இது கண்களின் இச்சை. வாசிப்போம். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இங்கே இருந்து தாழ குதியும். ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உமது பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதி இருக்கிறது என்று சொன்னான். நல்ல கவனிங்க, நான் செய்து காமிக்கிறேன் பாரு. அவரு குதிச்சா தேவதூத மரதான் செய்வான். ஆனா அவருக்குள் இது ஒரு பெருமையை கொடுக்கிறது. கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. வாசிப்போம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே என்றார். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அவனை
தோக்கடிச்சாரு. 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அவைகள் உலகத்தினால் உண்டான. உலகத்தையும் அவர் ஜெயிக்கணும், அந்த உலகத்தின் அதிபதியையும் ஜெயிக்கலாம். நல்ல கவனிங்கய்யா, அவருக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் சாதாரணமா அவனை ஜெயிக்கிறது போகட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே. நியாய பிரமாணத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. அவ விபச்சாரி. இதுல பிசாசுனுடைய 2 திட்டங்கள் அதுல இருக்கிறது. ஒரு பக்கம் தேவ தரிசனம் நிறைவேற விடாமல் ஆக்கிற ஒரு திட்டம், இன்னொரு திட்டம் விழ வைக்கிற ஒரு திட்டம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வாசிப்போம். நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில் எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவன் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி. ஏன் கல்லெறிய சொன்னார்னா, விபச்சாரியை கல்லெறிஞ்சு கொல்லணுங்கிற மோசையுடைய நியாயப்பிரமாணம் இன்னும் இருக்குது. அதை இயேசு சிலுவையில தான் அறைவார். அவர் சிலுவையில் அரைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது நீக்கப்படும். விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்ட 2 பேரையுமே கல்லெறிஞ்சு கொல்லணும். அது நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்தை சொல்லி தான் அவளை க்ளோஸ் பண்ணுங்கிறான். அவளை கொல்றதுக்கு உத்தரவு கொடுத்துட்டா, அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவளை கொல்றதுக்கு உத்தரவு கொடுத்துட்டா, தேவன் அவரை அனுப்பின தரிசனம் நிறைவேறாம போயிடும். அதுக்கு நம்ம ஞானமான பதில் சொல்லுகிறார். உங்கள பாவம் இல்லாதவன் எழுதி கல்லெறின்னு சொல்லி கீழே எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னே வேதத்தில் இல்லை. நான் யோசிக்கிறேன், வந்தவ பேரையும் எவெல்லாம் கொண்டாந்து விட்டானோ அவன் பேரையும் அவன் பாவத்தையும் எழுதியிருப்பான். அட்ரஸே இல்லாம போயிட்டாங்க. வாசிப்போம். அவர் மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு தனித்திருந்தார். இட்ஸ் an opportunity by Satan to cover Jesus. அவ விபச்சாரி. ஒரு விபச்சாரியோட தனியன் இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வர்றான். நல்லா கவனிக்க வேண்டும். இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வந்தான், அவனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாரே. யோவான் 8:46 என்னிடத்துல பாவம் உண்டு உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் சொன்னாரே. நல்லா கவனிங்க. ஏன் சிம்சோன் விழுந்தான்? ஏன் தாவீது விழுந்தான்? ஏன் யோசேப்பை உள்ள வைக்க முயற்சி செய்தா? தரிசனம் நிறைவேறாம இருக்க.
அதை இயேசுட்டையும் பிரயாசப்படுகிறான். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு தனித்திருந்தார். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 11வது வசனம். இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சயனி என்றாள். நல்ல கவனிங்க. It's a trap of Satan to destroy the plan and vision of God in your life. அதை இயேசுட்டையும் செஞ்சு பார்க்கிறான். தனிமையா இருந்தா. நல்லா யோசிங்க. அதனாலதான் இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி ஏன்ட்டு வர்றாப்பா, அவனுக்கு ஏன்ட்டு ஒண்ணுமே இல்லை. உலகத்தையும் ஜெயிக்கணும், உலகத்தின் அதிபதியையும் ஜெயிக்கணும். யோவான் 8:10. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். பிதாவின் சித்தையா, பாவிகளை ரட்சிக்க தானே வந்தாரு. How Jesus dealt that matter with the discernment of the cunningness of Satan. நல்லா கவனிக்க வேண்டாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 20 முதல் 26 வசனங்கள். அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுகாரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். நல்ல கவனிங்க. அந்த வசனத்துல சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவரை குற்றவாளியாக கொண்டு போய் நிறுத்துறதற்கு, ஐயா அவர் பாவம் இல்லாதவராக தான் ஐயா ஒப்பு கொடுக்கப்பட்டாரு. அவர் பாவம் இல்லாத அவரை குற்றவாளியாக கொண்டு போய் ஒப்பு கொடுக்கிறதற்காக பிசாசு செய்கிற ஒரு பெரிய திட்டம் அது. வாசிப்போம். அவர்கள் வந்து, போதகரே, நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முக தாட்சணியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். எப்படி பேசுறாங்க, நம்ம எல்லாம் குளிந்துருவோம். வாசிப்போம். ராயருக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, அதுதான் discernment of cunningness of Satan. How to discern the cunningness of Satan. அவர்களுடைய தந்திரத்தை, அதுதான் ஞானம். அதுதான் ஞானம். எந்த நோக்கத்தில் வர்றான், எந்த நோக்கத்தில் பேசுறான், எந்த நோக்கத்தில் செய்கிறான் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம். அது ஆவியை பகுத்தறிகிற வர்ணம் அல்ல. அவருடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள், இதில் இருக்கிற சொருபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும், ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். பியூட்டிஃபுல் ஆன்சர். வாசிப்போம். அவர்கள் அவரை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாயிருந்தார்கள். ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா துணிகரமா போய் தேசாதிபதிக்கு போய் சொல்லுவாங்க. 23வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து.
அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவிடத்திற்கு கொண்டு போய், இவன் தானே கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். துணிகரமா பொய் சொல்றாங்க. ராயனுக்கு வரி கொடுக்க கூடாது சொன்னாரு. வாசிப்போம். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதி உத்தரமாக, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். ஒரு குற்றத்தையும் காணவில்லை. அவர் ஏரோதுடைய அதிகாரத்துக்குள்ளானவர் சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இப்போ உடனே ஏரோதுட்டு அனுப்பி விட்டுருவான். ஏரோதுட்டு அனுப்பி விட்டு திரும்பி இங்க கொண்டு வர்றான். லூக்கா 23வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து, முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராய் இருந்த பிலாத்தும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். இயேசு மூலமா அவங்க 2 பேரும் ரெக்கன்சைல் ஆயிட்டாங்க. வாசிப்போம். பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. ஒரு குற்றத்தை கூட நான் கண்டுபிடிக்கல. உங்களை ஏரோதிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்கவில்லை. ஏரோதிடத்தில் அனுப்பினேன், அவனு ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கல. மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. ஒன்னும் செய்யலையே. நல்லா கவனிக்க வேண்டாம். யாராலையுமே அவரை குற்றப்படுத்த முடியல. குற்றம் கண்டுபிடிக்கிறவன் பிசாசுங்கிறத பார்த்தான். அவன் கடைசியில் தள்ளப்படுவான். தேவ பிள்ளைகள் யாரு மீதுமே அவனால குற்றம் சுமத்த முடியாது. அதற்கு தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு கூட இருக்கிறது போல நான் ஜெயங்கொண்டு பிசாசை ஜெயிக்க வேண்டும். கடைசியில சிலுவையில கொண்டு வந்து அரைஞ்சதுக்கு அப்புறம் பரியாசம் பண்ணுவானுங்க. அவரை முள்முடிய வச்சு காயப்படுத்துவானுங்க. அவனை அவர் இருதயத்துக்குள்ள கசப்பு, அவர் இருதயத்துக்குள்ள வெறுப்பு, அவர் இருதயத்துக்குள்ள கோபத்தை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகளை செய்வாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 33-34. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். நல்ல கவனியே. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. நல்லா கவனிக்க வேண்டும். மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறாரு. 46-47. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். நல்ல கவனிங்க. நீதிபரன் என்று சொல்லி மரித்து போய்விட்டார். நீதிமான் சொல்லி 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து
பரலோகத்துக்கு போகிறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 50-51. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். பரலோகத்துக்கு போயிட்டாரு. ஜெயம் பெற்றுட்டு போனார் இல்லையா? அவருக்கு அங்க என்ன வரவேற்பு இருந்துச்சு தெரியுமா? சங்கீத புஸ்தகம் 21வது சங்கீதம் 3வது வசனம். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவர் பரலோகத்துக்கு போகும்போது பொற்கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். பொற்கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். 6வது வசனம். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். நித்திய ஆசீர்வாதம், எவர் லாஸ்டிங் பிளஸிங். இப்போ பரலோகத்துல பிதா கூட இருக்கிறாரு. மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து விட்டார். அங்க உட்கார்ந்தவர் தான் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அல்லேலூயா. நான் ஜெயம் கொண்டு, அதுதான் அவருடைய ஞானம். அதே ஞானத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டோமானால் பிசாசை ஜெயித்து அவரோடு கூட பரலோகத்தில் போயிருப்போம் ஐயா. அல்லேலூயா.